நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவர் நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். முதலாவது சீசனில் நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம். ஆதியில் அப்பா தன் பிள்ளை ஆதாமை தேடி வர்றார். இதை உணர்ந்த இயேசு புதிய ஏற்பாட்டில் அப்பா எப்பவுமே தன் பிள்ளையை தேடி வருகிறவா இருக்கிறார் என்பதனால இந்த பிள்ளையாகி இயேசு என்ன பண்ணார்? அப்பாவை தேடி போகிறார், ஒவ்வொரு நாளும் போகிறார். நம்ம ரொம்ப ஆழமாக கற்றுக்கொண்ட ஒரு காரியம், எப்போதுமே பிதாவோடு நெருக்கமாக ஐக்கியமாக இருக்கிற இயேசுவுக்கு கூட ஒவ்வொரு நாளும் அப்பாவை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு நேரம் இருந்தது. அவ்வளவு பிஸியான அந்த ஊழியத்தின் மத்தியிலும் கூட அவர் தன்னை மற்றவரிடத்திலிருந்து பிரித்து கொண்டு ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இந்த விதமான வாழ்க்கை முறை ஆசீர்வாதங்களை உங்களை பின்தொடர வைக்கும். நீங்கள் போய் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒரு மணி நேரம் கர்த்தர் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? நல்லா துதிக்கிறீங்களா? அந்த வேளையில் ஒரு அரை மணி நேரம் பைபிள் பிடிக்க முடிஞ்சால் உட்காந்து வாசிக்கிறீங்களா? அப்பா உங்கள்கிட்ட பேசுகிறாரா? அப்புறம் நீங்கள் அதை வச்சு விண்ணப்பத்தை எடுக்கிறீங்களா? இதை மாதிரி என்ன செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நேரத்தை அதிகரித்து அவருடைய உறவில் நீங்கள் தேருங்கள். அதற்காக நாம் அழைத்திருக்கார். முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி தொடர்ந்து அடுத்த செஷனுக்கு நாம் போவோம். இங்கே வாசித்தோம் இல்லையா, லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் அங்கே கூட போட்டிருக்கு, ஒரு இடத்துல ஜெபம் பண்ணார் அப்படின்னு பார்க்குறோம். அவங்க கேட்குறாங்க, ஜெபம் பண்ண எங்களுக்கு போதித்தரலும். அப்படி சொன்ன உடனே தான் அடுத்த ஒரு பகுதி ஆரம்பிக்குது. நமக்கு ரொம்ப பரிச்சயமான பகுதி ஆரம்பிக்குது. முதல் செஷனில் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தேன். நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம். நம்ம எல்லாருமே, நானும் கற்றுக்கொண்டேன். ஒரு செயல், நான் ஒரு இடத்தை ஒரு நேரத்தை தெரிந்து கொண்டு அதை செய்ய போகணும். அதுக்கு அவர் கிருபை அளிப்பார். ஒரு செயல். இப்போ இன்னொரு விஷயம், அதை விட ரொம்ப முக்கியம், அதுக்கு பின்பாக இருக்கிற நோக்கம் ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுகிறபடி அந்த ஜெப மனிதனுக்கு நோக்கம் இருக்கிறதா? அப்பாவை அன்பு கூறுவது தான் ஜெப வேலை. கணவன் மனைவி இருக்காங்க, லவ் பண்ணுறாங்க. ரூல் நம்பர் 1, முதலாவது முகத்தை நேராக பார்க்க வேண்டும். ரூல் நம்பர் 2, 2 முறை தான் சிரிக்க வேண்டும். இப்படிலாம் அது இருக்காது. அது அன்பு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அந்த அன்பு கூறுவது இருக்கும். அது மாதிரி தான் அப்பாவும். நீங்கள் உடனே, பாஸ்டர் எந்த பாடல் பாட வேண்டும் இப்படி கேட்கக்கூடாது. எத்தனை பாடல்கள் பாட வேண்டும்? நீங்கள் போகிறீங்க, நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் அந்த இடத்துக்கு போனவொடனே உங்கள் வீட்டில் ஒரு ரூமில் நீங்கள் உட்காந்தவொடனே அப்பா வந்துடுறாரு. ஆமென். இதை நம்பணும். நீங்கள், நான் எங்கே பாஸ்டர் மலைக்கு போகிறது? நீங்கள் கூட்டு போனால் தான் உண்டு. கண்டிப்பாக கூட்டு போகிறேன். போவோம். நம்ம வருஷத்துக்கு ஒரு முறையாவது 2 நாள் 3 நாள் என்ன செய்வோம், வெளியே போக ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக கூட்டு போகிறேன் உங்களை. வருஷத்துக்கு ஒரு முறையாவது 3 நாள் எல்லாத்தையும் அமர்த்தி போட்டுட்டு என்ன செஞ்சிடணும், அப்பா சமூகத்தில் போய் உட்காந்துடணும். அந்த மாதிரிலாம் பண்ணணும் பாரு. ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. அமர கற்றுக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் நம்ம புதிய சபைக்கு போன பிறகு நல்ல ப்ராப்பராக நம்ம அதை செய்வோம். இந்த ஜெப கான்ஃபரன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். ஆமென். சரியா? இன்னும் என்னை கர்த்தர் ஆழத்துக்குள்ளே கொண்டு போவார். நம்ம தெய்வ பிரசன்னத்தை அனுபவிப்போம். இந்த ஜெப வேலையில் கணவன் மனைவி அவங்க அன்பு கூறல கட்டாயமாக இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் கிடையாது. அதனால நீங்கள் தேவ சமூகத்துக்கு போனீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு அதிகமாக பைபிள் வாசிக்க தோணும், ஒரு நாள் அந்நிய பாஷை பேச தோணும். அது உங்கள் விருப்பம். ஒரு நாள் ஒரு புத்தகத்தை வாசிக்க தோணும், ஒரு நாள் நல்லா அறிக்கை பண்ணுவீங்க. சரியா? நிச்சயமாக துதிப்பீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த வேலையில் ஆண்டவர் எப்படி உங்களை நடத்துகிறோம் அதை அதிகமாக செய்யுங்க. ஆனால் பொதுவாக ஒரு பேட்டர்னை என்ன செய்யுங்க, மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு ஜெப வேலைன்னு போனால் இந்த காரியம் என்ன செய்யணும், இருக்கணும். அதையும் தாண்டி புனிதமானது இல்லை, அதையும் தாண்டி நீங்கள் அன்பு ஆழமானது. நான் இதை நான் 1 மணி நேரம் அன்னி பாஷை பேச போகிறேன், 1.5 மணி நேரம் பேச போகிறேன்னா தாராளமாக என்ன செய்யுங்க, என்ஜாய். சரியா? அதனால் அது உங்களை பொறுத்தது. இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு போதிச்ச உடனே தான் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச
த லார்ட்ஸ் பிரேயர். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவேன்ற அந்த ஜெபத்தை என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார். இப்போ முதல்ல நான் சொல்லிடுறேன் ஒன்று, அந்த ஜெபம் முழுவதும் இந்த காலத்துக்கு உகந்தது அல்ல. அந்த ஜெபம் அநேக காரியங்கள் அப்படியே சொல்கிறதுக்காக தேவன் என்ன இயேசு என்ன செய்யல, அதை சொல்லலை. இந்த காலத்துக்கு அநேக காரியம் உகந்ததும் அல்ல. ஆனால் அதில் ஒரு பேட்டர்னை எந்த மாடலில் அதை ஜெபிக்கணும் என்பதை நமக்கு இயேசு அங்கே போதித்து இருக்கிறார். அதை நம்ம கவனிக்க போகிறோம். சரியா? சரி, இன்னும் கொஞ்சம் இந்த ஜெபத்தில் நான் பண்ணுற செயலை விட அதுக்கு பின்பாக இருக்கிற நோக்கம் ரொம்ப முக்கியம் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக ஒரு பகுதிக்கு நம்ம போயிட்டு திரும்ப இங்கே வருவோம், அல்லது அங்கேயே அந்த பரமண்டலுக்கு ஜெபம் இருக்குது, அங்கேயே போகலாம். எங்கள் மத்திய 6ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அவர் அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாராம். அவர் ரொம்ப சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாராம். அவர் அங்கே போய் ஜெபம் பண்ணாராம். அதெல்லாம் இருக்கட்டும், அதையும் நம்மளும் தான் போதிச்சோம் அதெல்லாம் வந்து. ஆனால் அதை தாண்டி எனக்குள்ளாக கவனிக்கப்பட வேண்டிய காரியம் என்ன செய்யுது இருக்குதுன்னு இயேசுங்க சொல்கிறார். அதை அங்கே வாசிங்க, 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி. எல்லாம் சொல்லுங்கள், அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி. இது அட்லீஸ்ட் உங்களால் வந்து எங்களுக்கு வீட்டில் தோட்டம் இல்லை பாஸ்டர், பால்கனி இல்லை பாஸ்டர், நான் எந்த மலைக்கு போவேன் பாஸ்டர் அப்படி சொன்னீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒருவேளை சிலருக்கு தோட்டம் இருக்கலாம், மாடி வீடு இருக்கலாம், அவங்களும் கூட ஒரு நாள் நெருக்கமான இடத்துல உட்காந்து என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்க. இன்றைக்கி உங்களுக்கு பாஸ்டர் எனக்கு இருக்கிறதே எங்கள் வீட்டில் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் தான், நான் எங்கே போய் ஜெபம் பண்ணுவேன்? முதல்ல அங்கே ஜெபத்தை பண்ணுங்க. ஆண்டவர் எல்லையை விஸ்தாரமாக்குவார். ஆமென். வீடை பெருசாக்குவார். முதல்ல நான் இருக்கிற இடத்துல எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு கேட்டால், உன் அறை வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே என்ன செய்ய, உள்ளே போ, அங்கே எங்கேயும் அலையாத. ஒரு ரூமுக்குள்ளே போ, கதவை என்ன செஞ்சிரு, மறந்துடாது, அதை செஞ்சிரு. ஆமாம், இந்த ஒன்றை செஞ்சாலே நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து என்ன செய்யலாம்? பரலோகத்தின் அப்பாவை துதிக்கலாம். நீங்கள் இப்போ பாட்டு பாடணும் இல்லையா? ஃபாதர் அவருடைய புத்தகங்கள்லாம் விற்கிது, ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள். அதை வாங்கின்னு செஞ்சிடும், அதை வாங்கிடணும். அந்த மாதிரி பாட்டு புத்தகத்தை ஒன்று வச்சுக்கிறணும், அதை பாட ஆரம்பிக்கணும். அந்த பாடலில் வச்சு கத்தரை துதிக்கணும், நன்றி பாடல் எடுக்கணும், துதி பாடல் எடுக்கணும், ஆவியானவர் பாடல் எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை என்ன செய்யணும்? பழக்கப்படுத்தணும். சரியா? வந்துடும். அப்போ முதல்ல ஒரு விஷயம் இங்கே வந்து அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி, அது ரொம்ப நல்லது, பண்ணணும். அடுத்து போட்டிருக்கு, பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்பீங்க, ஏன் பாஸ்டர் நீங்கள் மட்டும் அப்போ வெளியரங்கமாக ஜெபம் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி உங்கள் ஜெபத்துக்கு பதில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ வெளியே ஜெபம் பண்ணக்கூடாதா? ஒரு 10 பேருக்கு முன்னாடி ஜெபம் பண்ணக்கூடாதா? சபைக்கு முன்னாடி ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால், அப்போ விஷயம் வந்து அறை வீட்டுக்குள்ளே போகிறது, கதவை பூட்டுறது, அது சரீர பிரகாரமாக அதுவும் முக்கியம். ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது ஒன்று. அதை விட ரொம்ப முக்கியம் என்னுடைய நோக்கம் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அறை வீட்டுக்குள்ளே போகிறதையும் பிரவேசிக்கிறதையும் கதவு மூடுறதையும் பார்க்குறாரு மாத்திரம் கிடையாது, உள்ளே ஜெபம் பண்ணுறானே அந்த மனுஷனுடைய ஆழத்தையும் கத்தனை செய்கிறாரு, பார்க்கிறார். அது இப்போ நான் சொல்கிறேன். நான் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து கதவு போட்டுறதுன்றது அப்படி தனியாக ஒதுங்கிறது மாத்திரம் கிடையாது. ஏன்னா சில நேரம் பொதுவாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், அங்கேயும் கத்தனை செய்யார் கேட்குறாரு. எலியாலாம் ஜெபம் பண்ணார், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணார், அக்னியை இறங்க பண்ணும் அப்படி ஜெபமார். கத்தர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தார். என்ன சொல்ல வரேன்னா, அப்படியே முந்தின வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன சொல்ல வராருன்னு. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்றாரு, இவங்க வந்து ஜெபம் பண்ண விரும்புகிறாங்களாம். ஏதாவது சான்ஸ் கிடைச்சா போதும் ஜெபம் பண்ண ரொம்ப ஆசைப்படுறாங்க, ஜெபம் பண்ண லவ் டு ப்ரே, நல்லது தான். ஆனால் என்ன நோக்கம்னு கேட்டால் அங்கே போட்டிருக்கு, மனுஷர் காணும்படியாக. மனுஷர் காணும்படியாக.
இப்போ நான் கூட இங்கே நின்று கர்த்தரை ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக, மனுஷர் காணும்படியாக. 10 பேர் முன்னாடி ஜெபம் பண்ணால் கூட என் இருதயம் கர்த்தரை பார்க்குது. நான் இங்கே துதிச்சா கூட நான் துதிக்கிறத யார் பார்க்குறா? கர்த்தர் பார்க்குறார். நான் கர்த்தருக்காக துதிக்கிறேன், கர்த்தரை நோக்கி பாடுறேன், கர்த்தரை நோக்கி நான் என்ன செய்கிறேன்? ஜெபிக்கிறேன். மனுஷர் காண்பதற்காக இதை நான் என்ன செய்யவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்படி தொடர்ந்து முன்னேறி செல்வோம். 7ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அப்போ ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டா, நிறைய பேசிட்டா ஜெபத்தை கேட்டு என்ன செய்கிறாங்க? நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள். பாருங்கள், ஒரே நாளில் நான் ஜெபத்தை பற்றி ஃபுல்லாக போச்சிட முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வோம்? காரியத்தை போதிப்போம். ஜெபம்னாலே அங்கே தேவோட வார்த்தை தான் இருக்கணும். ஆமென். ஜெபத்தில் நாம் தேவோட வார்த்தையை தான் தேவனுக்கு என்ன செய்யணும்? நினைப்பூட்ட வேண்டும். வீண் வார்த்தைகள்னால் எது வீண் வார்த்தை தெரியுமா? நம்ம பிரச்சனையெல்லாம் நம்மளை மாதிரி அழகா வடிவமைச்சு கவிதை நயத்தோட உருக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் பாடுபடுறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அந்த மாதிரி பிரச்சனையை ரொம்ப அவருக்கு தெரியாத மாதிரியும், நம்ம தான் அவருக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பிரச்சனையை பற்றி ரொம்ப பேசவே கூடாது. பிரச்சனையவே பேசக்கூடாது. நான் சொன்ன மாதிரி ஜெபம் என்பது அப்பாவோட வைக்கிற ஐக்கியம் என்று சொன்னதுனால நீங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பாட்ட ஐக்கியத்தை நீங்கள் வளர்ந்து கொண்டே இருந்தீங்கன்னா இதுக்கு இடமே கிடையாது. ஆனால் அநேகர் ஜெபம்னால என்ன நினைக்கிறாங்கன்னா, தாங்க சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் செஞ்சு அப்பாட்ட போய் சொல்லிடுறேன்னு நினைக்கிறாங்க. நிறைய வார்த்தை அதுதான் இருக்குது. அப்புறம் அங்கே போட்டிருக்குது, அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அதுக்கு நல்ல உதாரணமே அடுத்து கீழே சொல்ல போகிற ஜெபம் தான். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாம் மகிமைப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக போட்டிருக்கல. அதெல்லாம் அதை ஒரு 100 சொல்லிட்டா ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுருவாருன்னு அதுவே தப்பாக போச்சு. இப்போ அஞ்ஞானிகளாம் அதான் போட்டு அஞ்ஞானிங்க மாதிரி ஜெபம் பண்ணாதீங்க போட்டிருக்கு. அஞ்ஞானிகள் என்ன செய்யும்? அஞ்ஞானத்தை என்ன செய்வோம்? நான் நிறைய எழுதுவேன். ஜெயம் ஜெயம் ஜெயம், அந்த ஜெயம் இந்த ஜெயம் எழுதுறது, சரணம் சரணம் சரணம்னு. அது மாதிரி இங்கே ரிப்பிட்டேட்டிவாக சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருந்தால் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணால் கேட்டுவார் என்ன செய்கிறாங்க? நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவார். அவர்களே போல் நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களை விட நல்லா அறிஞ்சிருக்கிறார். உங்களுக்கு எங்கே வீடு கிடைச்சா நல்லா இருக்குன்னு அவர் அறிஞ்சிருக்கிறார். நீங்கள் எங்கே லேண்டு வாங்க நல்லா இருக்குன்னு அவர் அறிஞ்சிருக்கிறார். உங்களுக்கு எங்கே வேலை கிடைச்சா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அவர் அறிஞ்சிருக்கிறார். ஆண்டவருக்கு அறிவு போட்ட வேண்டிய அவசியம் தேவையில்லை. உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்ன. அப்படி முன்னறிந்ததுனால தான் இப்போ நான் இப்போ கன்வே பண்ணுற இந்த எண்ணங்கள் அது உங்கள் எண்ணங்களாக மாற வேண்டும். இதன் அடிப்படையில் நீங்கள் ஜெபிக்க போகணும். நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு வேண்டியது இன்னது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கார். அறிந்ததுனால தான் தமது சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அப்போ ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வெளிச்சம் இருக்கணும். அப்பா, உங்கள் சொந்த குமாரனையே கொடுத்துருக்கீங்களே, இந்த தேவையை நீங்கள் சந்திக்க மாட்டீங்களா? கண்டிப்பாக சந்திப்பார்ன்ற வெளிச்சம் உங்களுக்கு ஏற்கனவே என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த அப்பாட்ட போய் தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்கள் வெறுமனே நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அப்பாவை பற்றி எந்த ஒரு நல்ல வெளிச்சமும் இல்லாமல் இருக்குது. அதுவும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி இருக்கணுமோ அப்படி என்ன செய்யலை? இல்லை. அவர் ஏற்கனவே தமது குமாரனை கொடுத்து அவரையே கொடுத்திருப்பார். ஆனால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நம் எல்லாருக்காகவும் அருளாதிருப்பது எப்படி? ஒருவேளை நீங்கள் அதிக நேரம் ஜெபம் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். ஜெப வேலைன்னு ஒன்று தெரிந்து கொண்டீங்கன்னா அதில் போய் அதிக நேரம் அந்நிய பாஷை பேசுங்க. ஏன்னா பைபிள் போட்டிருக்கு, அந்நிய பாஷைகள் பேசுகிறவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். சொல்லுங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஜெபிக்கிறவன் மனுஷனிடத்தில் பேசாமல்
தேவனிடத்தில் பேசுகிறான். புதிய ஏற்பாட்டில் நம்ம கொடுக்கப்பட்ட பெரிய ஸ்லாக்கியம். என்ன செய்யணும் தெரியல பாஸ்டர், ஆரம்பத்தில் கருத்தோடு ஜெபம் பண்ண வரல, துதிக்க வரல, கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுங்க. ஒரே நாள் அந்த ஜெப பழக்கம் என்ன செய்யாது, வராது. அங்கே போயிட்டு ஒரு பாட்டிலேயே காற்று வந்துடுது அப்படின்னு நினச்சிடாதீங்க, கை விட்டுறாதீங்க. போங்க, அவர் உங்கள் அப்பா. நீங்கள் என்ன கழுத மாதிரி கற்றுனாலும் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். சரியா? நீங்கள் எப்படி பாடுறீங்கன்னு அவர் பார்க்கல, உங்கள் இருதயத்தை தான் பார்க்குறாரு. அப்போ அதிக நேரம் அந்நிய பாஷை பேசுகிறீங்கன்னா, நீங்கள் அப்பாட்ட பேசுகிறீங்க, அவர் உங்களுக்கு அந்த நாளுக்குரிய ஞானத்தை, வெளிப்பாட்டை, ஆலோசனையை, பலனை அருளுகிறவராக இருக்கிறார். இது நடந்திருக்கும், கண்டிப்பாக இது கண்டிப்பாக நடக்கும். இப்படி தான் நீங்கள் இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுமே தவிர, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறது, ரெப்பிட்டேட்டிவாக சொல்கிறது, பிரச்சனையை நம்ம விலாவரியாக எடுத்து காண்பிக்கிறது, இந்த விதத்தில் நீண்ட ஜெபம் பண்ணக்கூடாது. உங்கள் நீண்ட ஜெபம் அந்நிய பாஷையாக தான் இருக்கணும். இன்னும் இப்படி சொல்கிறேனே, நீங்கள் அதிக நேரம் ஜெப வேலையில் சமூகத்தில் அப்பாவை அன்பு கூற அதிக நேரம் செலவழிப்பீர்கள் என்றால் நீங்கள் நீண்ட ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பிதாவின் சமூகத்தில் போய், அப்பா சமூகத்தில் போய் இயேசு ஒரு நாள் என்ன செய்யலை, பிசாசு என்ன செய்யலை, கடிஞ்சு கொள்ளவே இல்லை. அங்கே அப்பாட்ட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஆனால் வெளியே வந்தால் சொல்லார், ஜுரம் நீங்கும்படி கட்டளை இட்டார், நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ, கடலே அமைதலாயிரு. வெளியே பண்ணுற ஜெபம்லாம் எப்படி இருக்குது ரொம்ப, ஏன்னா அங்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்பாவை அதிகமாக அன்பு கூறுவதில் நேரத்தை செலவழிச்சாங்கன்னா நம்ம ஜெபம் எப்படி ஆயிரும், சுருக்கமாயிரும். நல்ல மாதிரி இயேசு அந்தரங்கத்தில் அப்பாவை அதிகமாக அன்பு கூறுறாரு, வெளியரங்கத்தில் சின்னதாக ஜெபிக்கிறார், சுருக்கமாக ஜெபிக்கிறாரு, வெளியரங்கமான பதில பலன் அப்பா கொடுக்குறார். இது பெரிய ஹையர் ஸ்டாண்டர்ட். இது செயல்பாடுகளை விட நோக்கம் ரொம்ப முக்கியம். மனுஷர் காணும்படி நான் எதையுமே செய்யக்கூடாது, அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் பண்ணக்கூடாது. அது உபவாசமோ, தசமபாகமோ, அது ஊழியமோ, அது ஜெபமோ, எதுவாக இருந்தாலும், அது துதியோ, ஆராதனை எதுவாக இருந்தாலும் சரி, அது அப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாம வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இந்த மனுஷனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் எதையும் செஞ்சிடக்கூடாது. அப்படி செஞ்சால் உடனே பலன் வந்துருச்சு. என்ன பலன்னா, இவர் பெரிய ஜெப வீரர், தாராள பிரபு, பாரி வள்ளல், அதுதான் உன்னுடைய பலன். அந்தரங்கத்தை கவனிக்கணும்.